நம்ம வீட்டுல கோகுலாஷ்டமி அன்னைக்கு காலையில வெளிவாசல்லாம் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அப்படியே வெளிவாசல்ல இருந்த பூஜை அறை வரைக்கும் மாக்கோலத்தோட அழகா குட்டி கிருஷ்ணன் நம்ம வீட்டுக்குள்ள நடந்து வர மாதிரி குட்டி குட்டியா பாதச்செல்லாம் வரைஞ்சு விட்டு பூஜை அறையில உள்ள சுவாமி படங்களுக்கெல்லாம் பூக்கள் வச்சு நிறைவா அலங்காரம் செஞ்சுக்கிட்டே சைட் பை சைட் நெய்வேத்தியம் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த முறை வீட்டுல எதுவும் பெருசா செய்யல. கேசரி, சுண்டல், வடை, பாயாசம் மட்டும் தான் வீட்டுல செஞ்சிருந்தேன். மத்த பக்ஷணம் எல்லாமே கடையில வாங்கியாச்சு. அப்படி இருந்துமே டைம் கரெக்டா இருந்தது. ஈவினிங் மேல கிருஷ்ணருடைய விக்கிரகத்துக்கு அபிஷேகம் செஞ்சு மனமேல அமர்த்தி வச்சு பார்த்து பார்த்து அழகா அலங்காரம் செஞ்சுட்டு அடுத்து நம்ம வீட்டுக்குட்டி மித்துக்கும் கிருஷ்ணர் வேஷம் போட்டு விட்டுருந்தேன். போன வருஷம் ஒன்னு ஆசையா பார்த்து வாங்கி வச்சேன். மித்து போட்டுக்கவே இல்லை. அதனால இந்த வருஷம் தேடி கூட எடுத்து வைக்கல, இருந்ததை வச்சு போட்டு விட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே 6 மணிக்கு மேல நம்ம வீட்டு கிருஷ்ணரை வாசல்ல இருந்து வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்து எல்லாம் போட்டு நெய்வேத்தியம் எல்லாம் சமர்ப்பணம் பண்ணி ஆரத்தி காட்டி ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு பாடி கூட 108 போற்றியோட மலர்களால அர்ச்சதை செஞ்சு சந்தோஷமா வழிபட்டு இருந்தேன். அப்புறம் கிருஷ்ணா எப்படி இருக்காங்கன்னு மறக்காம சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.